மகாநதி தொடரில் விஜயும் காவேரியும் மனசுக்கு பிடித்து ஒன்று சேர்ந்த இந்த நிலையில் ரோகிணி சொல்கிறாங்க, என் கூட வா, உனக்கு நான் பர்த்டே சர்ப்ரைஸ் தரேன். உனக்கு பயமாக இருந்தால் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு என் கூட வா, ஏதாவது ஒன்று உனக்கு ஆச்சுன்னா நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் பயம்லாம் கிடையாதுன்னு காவேரி சொல்கிறா. விஜய்கிட்ட சொல்லிக்கிட்டு ராகினி கூட போகிறேன்றா. அவ கூட எதுக்கு போகிற, அவள் உன்னை ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இதுமாதிரி விஷயத்த சொல்கிறா. அப்புறம் நானும் வேணா கூட வரேன்றாரு. இல்லை நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி கூட இந்த பெண்கள் காப்பகத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் நிவேதாவை காமிச்சு யார் தெரியுதா என்னன்னு கேட்குறாங்க. நான் அடிக்கடி தான் இந்த ஹோமுக்கு வருவேன், டொனேஷன்லாம் கொடுத்துக்கிறேன், இவங்களை அடிக்கடி நான் பார்த்துருக்குறேன், இவங்களுக்கு தெரியுன்றாங்க. உடனே ரோகிணிக்கு ஒன்றும் புரியலை. விஜய்க்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியும்னு சொல்கிறாங்க. தெரியும்னு சொன்ன உடனே ஷாக் ஆகுறாங்க ரோகிணி. அப்புறம் விஜய்க்கு நான் இது உங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன், ஆனால் இவங்கள பார்த்தது கிடையாதுன்ற உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நிவேதா யாருன்னு நீ ஜஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிவேதா தான் வெண்ணிலா அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகுது. விஜய் காட்டின ஃபோட்டோவை ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. பிறகு அங்கே அஜயும் பசுபதியும் உள்ளே வராங்க. வந்து காவேரியை டென்ஷன் ஆகிற மாதிரி பேசுகிறாங்க. இனி உன் வாழ்க்கையை பற்றி இதை விஜய்கிட்ட சொல்லிடலாமான்னு கேட்குறாங்க. விஜய்கிட்டலாம் ஃபோன் பண்ணி சொல்ல வேணான்னு காவேரி அழுகிறாங்க. நானே விஜய்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ சொல்லுவேன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் டைம் கொடுன்னு காவேரி சொல்கிறாங்க. விஜயின் முடிவு